உலக மகளிர் தின விழா மார்ச் 6, 2026. மதுரை மாவட்ட சமூக நலத்துறை, மதுரை பாத்திமா கல்லூரி மற்றும் பயோனியர் ஃபவுண்டேஷனும் இணைந்து நடத்திய உலக மகளிர் தின விழா 26 பாத்திமா கல்லூரி பொன்விழா அரங்கில் மார்ச் 6, 2026 அன்று பெற்றுக்கொள்வதற்காக கொடுங்கள் கிஃப்ட் கெயின் என்ற பொருண்மையில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் மதுரையைச் சேர்ந்த பெண்கள், கல்லூரி முதல்வர்கள், விருதிற்காக பரிசு பெற்ற பெண் ஆளுமைகள், சாதனை பெண்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வானது பொன்விழா அரங்கில் காலை 10:00 மணிக்கு தொடங்கியது. நிகழ்வின் தொடக்கமாக இறைவணக்கமும் தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டன. நிகழ்வில் பாத்திமா கல்லூரியின் முதல்வர் அருட்சகோதரி முனைவர் பாத்திமா மேரி, செயலர் அருட்சகோதரி முனைவர் இக்னேஷியஸ் மேரி, மதுரை மண்டல கல்லூரி கல்வி மண்டல இணை இயக்குனர் டாக்டர் வி. கலைசெல்வி, மதுரை மாவட்ட சமூகநல அலுவலர் திருமதி ஆர். காந்திமதி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மகளிர் ஆய்வு மைய இயக்குனர் டாக்டர் ஆர். ராதிகாதேவி, ஏக்தா அமைப்பின் இயக்குனர் முனைவர் பிம்லா சந்திரசேகர், ஸ்டார் குழும தொண்டு நிறுவனர் குருசாமி, தமிழ்நாடு TNWWDW உறுப்பினர் திருமதி ரேவதி அழகர்சாமி, கனடாவின் சில்ட்ரன்ஸ் பிலிப்பின் சர்வதேச திட்ட அதிகாரி முனைவர் பெலிண்டா பென்னட், மனித உரிமை பாதுகாவலரும் தலித் இறையருமான டாக்டர் வின்சென்ட் மனோகரன், MS. செல்லமுத்து டிரஸ்டின் பொறுப்பாளர் திருமதி ராஜகுமாரி ராமசுப்பிரமணியம், ஸ்டார் குழும தொண்டு நிறுவனத்தின் தலைவர் குருசாமி, பயோனியர் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் ராஜா டேவிட், பாத்திமா கல்லூரியின் துணை முதல்வர்கள் அருட்சகோதரி முனைவர் அருள்மேரி, அருட்சகோதரி முனைவர் பிந்து ஆண்டனி, திருமதி நிகிலா ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாத்திமா கல்லூரியின் முதல்வர் அருட்சகோதரி முனைவர் பாத்திமா மேரி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து பெண் ஆளுமைகளை போற்றும் வகையில் மதுரையைச் சேர்ந்த பெண்கள், கல்லூரி முதல்வர்களுக்கும் பிற பெண் சாதனையாளர்களுக்கும் விருது வழங்கிச் சிறப்பிக்கப்பட்டது. விழாவின் போது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண் சாதனையாளர்கள் சமூகத்திற்கு முன்மாதிரியான சேவை செய்ததற்காக கௌரவிக்கப்பட்டனர். விருது பெற்றவர்களில் கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், தொழில்முனைவோர், கலைஞர்கள் அடங்குவர். பெண்கள் கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட 36 சாதனை பெண்களுக்கு ஸ்திரீ ரத்னா விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து 6 பேருக்கு லெஜெண்டரி லீடர் விருது வழங்கப்பட்டது. லெஜெண்டரி லீடர் விருது பெற்ற தலித் மனித உரிமை போராளி, ஏக்தா அமைப்பின் இயக்குனர் முனைவர் பிம்லா சந்திரசேகர், தமிழ்நாடு கலாச்சார நிறுவனத்தின் செயலர் முனைவர் விஜயபாரதி, ஸ்டார் குழும தொண்டு நிறுவனர் குருசாமி, தமிழ்நாடு TNWWDW உறுப்பினர் திருமதி ரேவதி அழகர்சாமி, கனடாவின் சில்ட்ரன்ஸ் பிலிப்பின் சர்வதேச திட்ட அதிகாரி முனைவர் பெலிண்டா பென்னட் ஆகியோர் உரை வழங்கினர். சென்னை சமூக ஆணையரகம் மற்றும் சமூக நலத்துறை சார்பில் பிப்ரவரி 25, 2026 பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெட்டி பச்சாவ் பதாவ் திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்ட சமூக நலப்பணித்துறையின் தலைவர் திருமதி காந்திமதி மற்றும் பாத்திமா கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்சகோதரி பாத்திமா மேரி இணைந்து திட்டமிட்டு நடத்திய பெண் குழந்தைகளை மையமிட்ட சுவரோவியங்கள் பாத்திமா கல்லூரியைச் சேர்ந்த 185 மாணவிகளால் வரையப்பட்டன. அவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியை ஜெயா டிவி தொகுப்பாளர் சுமதி தொகுத்து வழங்கினார். தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இரா. பொன்னி கலை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். பயோனியர் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் ராஜா டேவிட் நன்றி கூறினார். நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. இந்நிகழ்வில் பாத்திமா கல்லூரியின் இளங்கலை 1ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் பிற கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஸ்டார் குறு தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் குருசாமி விருதாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் நண்பகல் உணவினை வழங்கி நிகழ்வைச் சிறப்பித்தார். மதுரை மாவட்ட சமூக நலத்துறை, பாத்திமா கல்லூரி மற்றும் பயோனியர் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய உலக மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. பாத்திமா கல்லூரி பொன்விழா அரங்கில் பெற்றுக்கொள்வதற்காக கொடுங்கள் என்ற பொருண்மையில் பல பெண் ஆளுமைகள் மற்றும் சாதனை பெண்கள் கலந்து கொண்டனர்.